ஈரான் கடற்படை முடிச்சிட்டோம், தலைவர்களை முடிச்சாச்சு. தலைவர்கள் இப்போ இல்லை. ராடார் கட்டமைப்பு அதோட முழுமையாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு, கடற்படை அளிக்கப்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் எங்களோட இலக்குகளை முடிச்சிட்டோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில் தான் ஈரான் 2 தரமான சம்பவங்களை செய்திருக்குது. அதில் முதல் சம்பவம் யாருமே எதிர்பார்க்காத, உலகமே திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு சம்பவம். அதாவது ஈரானிடம் இருக்கிற பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது பேலிஸ்டிக் ஏவுகணைகளை 4000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இலக்கை தாக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு தாக்க முடியும்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்குது. அந்த சம்பவம் நேற்று முன்தினம் அரங்கேறி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு உலகமே அதிர்ந்து போயிருக்கு, என்னடா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம், F-35 ரக போர் விமானம் ஈரானால் சுடப்பட்டு இருக்குது. எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்திருந்தாலும் கூட இந்த விமானத்தின் மதிப்பு மட்டும் $500 மில்லியன். இந்த $500 மில்லியன் இழப்பு ஒரு $20 மில்லியன் பெறுமதியான ஏவுகணையை பயன்படுத்தித்தான் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த சம்பவங்களோட தான் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன விவகாரங்களும் இஸ்ரேல் சொன்ன விவகாரங்களும் இந்த போர் அடுத்த கட்டத்திற்கு, ஏற்கனவே போர் தீவிரமாகி இருக்கு, இந்த தீவிரத்தின் அடுத்த கட்டத்திற்கு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. ஆகவே இந்த போருக்குள் இன்னும் சில நாடுகளை இழுத்து விடுறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்த போதிலும் அந்த நேட்டோ நாடுகள் சொல்லிட்டு நாங்கள் வரமாட்டோம், போரியல் ரீதியாக போர் செய்வதற்கு நாங்கள் இந்த தலையீடையும் செய்ய மாட்டோம்னு. ஆனால் பிரித்தானியாவிற்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கு. பிரித்தானியாவுக்கு சொல்லிருக்கு, ஈரான் தேவையில்லாம நீங்க உங்களோட நாட்டு குடிமக்களை ஆபத்துல தள்ளுறீங்க. இதற்கு காரணம் தியாகோ கோஷியா என்ற தீவில், அதாவது ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டர் அப்பால் உள்ள ஒரு தீவை இலக்கு வச்சு ஈரான் அந்த பேலிஸ்டிக் மிசைல் 2 ஏவுகணைகளை ஏவி விட்டு இருந்தது. அதில் ஒரு ஏவுகணையை அமெரிக்கண்ட போர் விமானம் தாக்கி அளித்திருந்தது. இன்னொரு ஏவுகணை வானிலே செயலிழக்கப்பட்டது. ஆனால் ஈரான் சொல்லுது, அதை நாங்கள் தான் செயலிழக்க வச்சோம், காரணம் எங்களுக்கு தாக்குவது இலக்கு அல்ல, இது ஒரு எச்சரிக்கை, எங்களால் இவ்வளவு முடியும்ன்றதை காட்டுறதுக்காகத்தான் இதை செய்தோம். இந்த தீவை பார்த்தீங்கன்னா, இந்த தீவை அமெரிக்கா பிரித்தானியாவுக்கும் சொந்தமான கூட்டு ஒரு ஒருங்கிணைப்புல இராணுவ முகாம அமைத்து நடவடிக்கைகளை எடுக்கிற தீவாகத்தான் இருக்கு. இந்த தீவு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இலங்கைக்கு 1600 கிலோமீட்டர் கீழே இருக்குது. அதாவது அண்மையில ஈரானுக்கு சொந்தமான ஒரு போர் கப்பல் சப்மரீன் மூலம் தாக்கப்பட்டிருந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த சப்மரீன் அனுப்பப்பட்டது இந்த தீவுல இருந்து தான், தியாகோ கோஷியான்ற தீவுல இருந்து தான் அந்த சப்மரீன் தாக்கப்பட்டிருக்கு. இப்ப திடீர்னு இந்த பிரித்தானியாவுக்கு ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுக்கணும்னா, தங்களோட தீவுல இருந்து ஈரானை தாக்குவதற்கு போர் விமானங்களை இயக்குறதுக்கு பிரித்தானியா அனுமதி கொடுத்திருக்கு. இதுக்கு எச்சரிக்கையாகத்தான் ஈரான் சொல்லி இருக்கு, இந்த தேவையில்லாத வேலையை செய்யாதீங்க, நீங்க சிக்கல மாட்ட போறீங்கன்னு சொல்லி. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, ஈரான் தலைவர்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்காங்க, அவர்கள் இல்லை, யாரோட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு தெரியாது, முழுமையாக கட்டமைப்பு உடைக்கப்பட்டிருக்கு, ராடார் கட்டமைப்பு, அதோட கடற்படை தளங்கள், கடற்படை பலவீனப்படுத்தப்பட்டிருக்குது, அதனால் நாங்கள் போருடைய இலக்கை வெகு சீக்கிரமாக எட்டிடுவோம்னு சொல்லி இருந்தாலும் கூட இந்த 2 சம்பவங்களை ஈரான் செய்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை, போரின் தீவிரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இந்த நிலையில தான் என்னதான் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி சொல்லியிருந்தாலும் அடுத்த நாளே இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இன்னும் தீவிரமாக ஈரானை தாக்க போகிறதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில தான் பென்டகன் $200 பில்லியன் எங்களுக்கு போருக்காக ஒதுக்கித்தாங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு. இந்த முரண்பாடான விஷயங்கள் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு உண்மைகளை சொல்றாரு, இல்லை அவர் சொல்றதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்விகளை எழுப்பி இருக்குது. இது தவிர இஸ்ரேல் அமெரிக்க தரப்புகள் ஒரு தரை வழியான போர் நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான முன்னாயத்தங்கள் நடக்குதா என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. காரணம், ஏற்கனவே அமெரிக்காவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி 77% மக்கள் தரை வழியா நீங்க ஈரானை தாக்குறதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், இதை அனுமதிக்க முடியாதுன்னு தனது எதிர்ப்பை வெளியிட்டு இருக்க நிலையில தான் ஏற்கனவே போர்க்கப்பல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அனுப்ப தொடங்கிட்டு இந்த
ஹோமோஸ் நீரிணைய மீட்பதற்காக அதனூடாக பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாலும் பல்லாயிரக்கணக்கான துருப்புகளையும் அதோட அனுப்பி இருப்பது ஈரானுக்கு ஒரு தரைவழி இராணுவ நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகங்களும் கேள்விகளும் எழும்பியிருக்கு. இதில் இன்னும் 2 விஷயம் மிக முக்கியமாக பார்க்கணும். போர் ஆரம்பிக்கப்பட்டு முதல் நாளே ஈரானின் அதிஉச்ச தலைவர் அயதுல்லா அல் கொமேனி கொல்லப்பட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. சரி, முதல் நாளே போரை முடிச்சுட்டாங்க. மொசாட், அதாவது இஸ்ரேலோட புலனாய்வு பிரிவு மொசாட் மிக தீவிரமாக செயற்பட்டு அந்த கட்டமைப்பை உடைத்துட்டாங்க, தலைமைத்துவத்தை அழிச்சிட்டாங்க. இனி ஈரானை ஈஸியாக வீழ்த்திடலான்னு எதிர்பார்த்த நிலையில் ஆனால் ஈரான் இன்னும் வீரியமாக தாக்குதல் நடத்தி வருது. இந்த கட்டமைப்பு, இந்த இராணுவ கட்டமைப்பு எப்படி அமைக்கப்பட்டது? ஈரானால் எப்படி இவ்வளவு வல்லமை கொண்டு தலைவர்கள் கொல்லப்பட்டாலும், அதுக்கு பிறகும் கூட தேசிய பாதுகாப்பு சபை தலைவராக இருக்கட்டும், புலனாய்வு துறை அமைச்சராக இருக்கட்டும், மிக முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் அமெரிக்காவிற்கு எதிரான, இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்கள் மட்டும் குறைந்த மாதிரி இல்லை. அதில் வலிமையும் குறைந்த மாதிரி இல்லை. அதற்கு காரணம் எப்படி இந்த இராணுவ கட்டமைப்பு அமைக்கப்பட்டு இருக்கின்றத இன்னொரு வீடியோவில், இதுக்கு அடுத்த வார வீடியோவில் நான் பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன். எது எப்படியோ இப்போதான் ஐநா காலங்கடந்து ஞானம் பிறந்த மாதிரி இப்போதான் வாய் திறந்திருக்குது. ஈரான் அதாவது பக்கத்தில் உள்ள நாடுகளை தாக்குவதை வன்மையாக கண்டித்து இருக்குது. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை கண்டிக்கிறதுக்கு, அதாவது வீட்டோ பவர் அமெரிக்காவிடம் இருக்கிறதால அந்த தேசிய பாதுகாப்பு சபையில் அதற்கு கண்டனத்தை கொண்டு வரதுக்கு, ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முடியாமல் இருக்குது. ஆனால் ஈரான் தாக்கப்பட்ட விவகாரத்தை தேசிய சபை, ஐநாவின் தேசிய பாதுகாப்பு சபை கண்டித்திருக்குது. எது எப்படியோ 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் தமிழ் மக்கள் கொல்லப்படும் போது வாய் திறக்காத ஐநா அதுக்கு பிறகு செயலிழந்து இருப்பதாக, அல்லது அந்த ஐநா மீதான மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்தது. இப்போ அண்மைய சம்பவங்கள் ஐநா மீதான நம்பிக்கை, ஐநா கொண்டு வரப்பட்டதே 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஒரு இவ்வாறான போர் நடந்தால் அதை சமாதானத்துக்கு கொண்டு வரவும், மக்களுக்கு அநீதிகள் ஏற்படும் போது நாடுகளை ஒருமைப்படுத்தி ஒற்றுமையாக ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த உருவாக்கப்பட்டது நோக்கம் இன்று தோல்வி அடைந்து இருப்பதாகத்தான் உலக ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. எது எப்படியோ இந்த போர் விவகாரங்கள், போர் மத்திய கிழக்கில் எப்படி போர் நகருது, அந்த விடயங்கள் என்னென்னு உங்களுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் இந்த போரால் எல்லாருமே பாதிக்கப்படுறோம். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து போக்குவரத்தில் இருந்து ஒவ்வொரு விடயத்துக்கும் இந்த எரிபொருள் என்பது மிக முக்கியமான விடயம். ஆகவே இந்த விடயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த போர் சம்பந்தமான விடயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் பதிவிட்டு வருகிறோம். அதோட எரிபொருள் விலைன்றது ஏற்கனவே உலகிலே மிகப்பெரிய இயற்கை எரிவாயு மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், அதன் பின்னர் கட்டாரிடம் இருந்த இயற்கை எரிவாயு மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய, இன்னும் பல ஆண்டுகளுக்கு இயற்கை எரிவாயுவுக்கான நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதை சரி செய்வதற்கு $20 பில்லியன் தேவைப்படும் சொல்லியிருக்கு. அது தவிர $20 பில்லியன் வருடாந்த வருமான இழப்பை வந்து கட்டார் சந்தித்து இருக்கு. கட்டார்ட்ட இருந்து குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த இயற்கை எரிவாயு பெற்று வந்த நிலையில தான் இந்த இயற்கை எரிவாயு ஆலை தாக்கப்பட்டு இருக்குது. இதனால 17% உற்பத்தி தற்போது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, குறைவடைந்திருக்கிறது. இந்த ஆலையை சரி செய்வதற்கு இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் தேவைப்படும் சொல்லி இப்போ மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த பணிகளை உடனடியாக தொடங்க முடியாது. காரணம், போர் எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியாது. டொனால்ட் ட்ரம்ப் என்னதான் சொன்னாலும், இல்லை போர் முடிஞ்சிச்சு, நாங்கள் ஈரானை பலவீனப்படுத்திட்டோம் என்று சொன்னாலும் கூட அவர்களது கட்டமைப்பு என்பது எல்லோரும் எதிர்பார்த்ததை விட வியப்பில் ஆழ்த்தக்கூடிய மிக வீரியமாக தாக்குதல் நடத்தி வருவது இந்த போர் அடுத்த கட்டத்திற்கு இப்போ பிரித்தானியாவும் உள்ளெழுத்திருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய நெருக்கடியும் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமான விடயங்களை, உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல F-35 விமானம் குறித்த ஒரு முழுமையான வீடியோ, அது இல்லாமல் ஈரான் எப்படி இவ்வளவு தூரம் இஸ்ரேல், அமெரிக்கா என்ற மிக பலம் பொருந்திய நாடுகளுக்கு எதிராக இவ்வளவு வீரியமாக சண்டையிடுது, அதற்கான கட்டமைப்பு என்னன்றதை இன்னொரு வீடியோலையும் பதிவு செய்வதற்கு காத்திருக்கிறேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.